ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா வந்து என்ன ரூம் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் காமிச்சாங்க. அவங்களோட ஃபேமிலி பிக்ஸு யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. நீ ஒரு நாள் அன்றைக்கி கேட்டிருந்தல்லடா அவங்க ஃபேமிலியெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தல, அதனால தான் காட்டுறேன். எல்லோரும் வந்து ஊரில் இருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் வந்து ஆல்பம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். பக்கத்தில் கொஞ்சம் எட்டி தான் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்தோடனே எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி நடுக்க ஆரம்பிச்சிட்டு கையெல்லாம். அந்தளவுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன் பயப்படுற, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரித்தாங்க. எனக்கு அதுலேயே அவங்களோட உள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா அவங்க வந்து என்னோட வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு, மனசுக்குள்ள ஒரு பயமும் இருந்துச்சு. ஏன்னா அண்ணன் வந்து ஊரில் இல்லாத டைமில் வந்து நம்ம இது மாதிரி நடந்துக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு தோணுச்சு. இல்லை நம்மளாம் வந்து ஒன்று நடந்துக்கலையே, இன்னொருத்த மனசு என்ன சொன்னிச்சுன்னா நம்மளாம் ஒன்று நடந்துக்கலாம், அவங்களாம் தானே விருப்பப்பட்டு நம்மளை வந்து அழைச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மனசு சொன்னிச்சு. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆல்பம் பார்த்துக்கிட்டே நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டோம். அதுக்கப்புறம் அக்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. என்னால் வந்து மாமா கூட இந்த அளவுக்கு என்னை வந்து திருப்திப்படுத்தினது கிடையாது. நீ அந்தளவுக்கு என்னை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கிற. நிறையா வந்து படங்கள்லாம் பார்ப்பியாடா அப்படின்னு சொல்லி அக்கா கேட்டாங்க. அதெல்லாம் அடிக்கடி பார்ப்பேங்க்கா, அந்த மாதிரி படங்கள் வந்து பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு வந்து அந்த படம்லாம் பார்த்த வாசி தான் இந்த அளவுக்கு நீ ட்ரெயின் ஆகிருக்க, உனக்கு அதெல்லாம் பார்த்து தான் எல்லாமே நீ விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மள பரவாயில்ல, அக்கா வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத, முழுமையாக பண்ணியிருக்கோங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். அக்காவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வர வரைக்கும் ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து அக்காவும் நானும் வந்து ஒன்றா தான் நாங்கள் இருந்தோம். 2 பேரும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்தோம். அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னால் வந்து முடிந்த அளவுக்கு அக்கா வந்து என்னால் முடிந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தினேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, இந்த அளவுக்கு நான் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்ததில்ல, இந்த ஒரு வாரம் வந்து உன்னால் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து இந்நாள் வரைக்கும் வந்து எங்களோட உறவு வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அண்ணன் இல்லாத நாட்களில், அண்ணன் வெளியில் போகிற நாட்களில் நாங்கள் அடிக்கடி வந்து இது மாதிரி சந்தோஷமாக இருக்கிற நாட்கள் உண்டு. இப்போ வந்து அக்கா வந்து கன்சீவாக இருக்கிறாங்க. யாரால பார்த்தீங்கன்னா என்னால் தான். கண்டிப்பாக அது வந்து என்ன ஒரு முக்கியமான இதில் ஒரு விஷயம்னா, அவரோட ஹஸ்பண்டுக்கு தான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் அவங்க வந்து கருத்தரிக்காமல் இருந்திருக்காங்க. ஆனால் அது வந்து இப்போ என்னால் அவங்க கருத்தரிச்சிருக்காங்க. என்னால் ஒரு குழந்தை அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க வாழ்க்கையில் வந்து என்னால் ஒரு குழந்தை கிடச்சது வந்து அவங்க சந்தோஷமாக பார்க்குறாங்க. 2 பேரும் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு. அவங்களால எனக்கு வந்து என்னால் ஒரு நன்மை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கதை முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கதையில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ. Yeah.